தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவரோட 69வது திரைப்படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படத்தை ஹெச் வினோத் அவர்கள் இயக்கிறதாகவும் அனிருத் அவர்கள் இசையமைக்கிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அறிவிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி ஒரு 3 நாள் அந்த சோஷியல் மீடியா பக்கம், முக்கியமா இந்த ரீல்ஸ் யூடியூப் பக்கம் போனோம் அப்படின்னா, அச்சோ இதுதான் விஜயோட கடைசி படமா, இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்துட்டு திரைப்படம் நடிக்க போறதே இல்லையா, அப்புறம் நம்ம எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்துட்டு விஜயோட திரைப்படத்தை கொண்டாடுறது, இனிமேல் நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி வேலைக்கு போறதுன்ற மாதிரி ஒரு சோக கீதத்தோட பயங்கரமா வந்துட்டு பில்டப் கொடுத்து இந்த ரீல்ஸ் இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் வந்துட்டு பயங்கரமா ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுதான் உங்க பதிலா? இல்ல, இதுதான் என் முடிவு. இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா அந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. குட் பை. போயிட்டு வரட்டுமா? நீயும் போயிட்ட எப்படிங்க? அப்புறம் பிரியா, நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்து இடத்துல தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல? பாய். சுடுகாடு வாசனை அடிக்குது. அதுல இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் கேவின் ப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அந்த போஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நாள் அவங்க ஒரு வீடியோ ஒன்று அந்த தயாரிப்பு நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருந்தாங்க. இந்த விஜய் ரசிகர்லாம் ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருந்தாங்களா, அவங்களை இன்னும் மேல டிப்ரெஷன் ஆகுற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு பயங்கர சோக கீதம் தான். நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தியேட்டர்ல பார்க்க போறேன். நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா தொழிலில் வெல்டிங் வேலை செஞ்சுருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 150 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்னே எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடம் இருக்கு. செலபேசன் நீங்க நடக்கும். மலைகளும் மண்ணில் வீழும் பொழுது மலைகளை தானே எழுப்பிடுது.
கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன் என் படத்தை, என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாக இருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க, இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண. ஸோ இந்த தமிழ்நாட்டில் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையே இப்போ இதுதான் அப்படின்ற மாதிரி இந்த விஜய் ரசிகர்களை முக்கியமாக எந்த அளவுக்கு எமோஷனலாக அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனலாக தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த கடைசி 3 நாளாக. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனை அட்டன் பண்ண போறாரு. அப்படி அந்த 2026 எலெக்ஷனை அட்டன் பண்ணும்போது இந்த சினிமா, இந்த ஷூட்டிங் போகிறது இதெல்லாம் வந்துட்டு அந்த எலெக்ஷனுக்கு வந்து எந்த வித இடையூறும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக 2026 எலெக்ஷனை வந்துட்டு கவனமாக கையாளணும் அப்படின்றதுக்காக, அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 2026 மட்டும் அவர் வந்துட்டு படம் நடிக்காமல் இருக்க போறாரு, அவ்வளோதான். ஸோ இந்த 2026 எலெக்ஷனை கவனமாக அட்டன் பண்ணிட்டு திருப்பி அவர் படம் நடிக்க தான் போறாரு. அது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தாலே புரியும். ஆனால் இதெல்லாம் புரியாமல் இவ்வளோ எமோஷனலாக ஃபீல் பண்ண வேண்டிய அளவுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் மார்க்கெட் இழந்து ஒன்றும் அரசியலுக்கு போல. தமிழ் சினிமாவில் இப்போவும் யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்பர் 1 இருக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அவருக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, இப்போ அவர் இளமையாக தான் இருக்கிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டை விட்டுட்டு அவர் வந்து மொத்தமாக நான் சினிமா விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு தவறான முடிவை, ஒரு முட்டாள்தனமாக அவர் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஏன் இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட எமோஷனலாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டாட்டிக்ஸ் தான். ஆக்சுவலாக இதுதான் விஜயோட தமிழ் சினிமாவின் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியே அந்த திரைப்படத்தோட அந்த பிஸ்னஸ் வேல்யூ வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. மக்களும் முக்கியமாக விஜயோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் விஜயோட கடைசி படமா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கான இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதனால அந்த படத்தோட பிசினஸ் எங்கேயோ போய் நிற்கும். இன்னொன்று, இந்த திரைப்படம் 2025 அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்குதா நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹெச் வினோத் அவர்களோட தாட்டும் இவரும் அரசியலுக்கு வரார் இல்லையா. ஸோ இவங்க 2 பேர் சேரும்போது கண்டிப்பாக இந்த சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாரையும் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக அந்த அரசியலையும் அந்த அரசாங்கத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரியான திரைப்படமாக தான் கண்டிப்பாக அந்த திரைப்படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 2025 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர் அப்படியே கொஞ்சம் கிட்ட தான் வந்துட்டு 2026 எலெக்ஷனும் வந்துட்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த திரைப்படத்தில் அவர் அரசியல் ரீதியான கருத்துக்களும் முக்கியமாக இந்த அரசியல்வாதிக்கு எதிராக கருத்துக்கள் பேசியிருந்தார், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் பேசியிருந்தார் அப்படின்னா அது இந்த ஏற்கனவே பிரச்சனையாச்சு இல்லையா. இந்த மெர்சல் திரைப்படம், இந்த அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சர்க்கார் திரைப்படம்லாம் இல்லையா, அந்த திரைப்படங்கள்லாம் அவர் பேசின அந்த அரசியல் கருத்து வசனால ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி விஜய் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு கடுப்பில் இருந்தாங்க. அதனால விஜய் அவர்களுக்கு பல இன்னல்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் படம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணாங்க. இவங்க பண்ண அந்த பிரச்சனைகள் விஜயோட இமேஜை இன்னும் வசதி தான் கொண்டு போச்சு. ஸோ அவரோட அந்த அரசியல் வருகைக்கு காரணமா அவரே இந்த காரணங்களும் எடுத்து வச்சுட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு ஏற்கனவே ஆசைகள் இருந்தாலும் கூட என்ன இந்த அளவுல நீங்க டார்ச்சர் பண்ணீங்களா, இப்ப பாருங்க நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த காரணம் அதில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி விஜயோட இந்த 69 திரைப்படம் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 2026 கிட்டத்தட்ட பிப்ரவரில இருந்து இந்த எலெக்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆகும். அந்த 2025 எண்டுல இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கும்போது அந்த திரைப்படங்கள் வந்து இந்த அரசியல் கட்சிக்கு எதிராக கருத்துக்கள் வைக்கும்போது கண்டிப்பா அவங்களாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க பண்ற பிரச்சனைகள் விஜய் அவர்களுக்கு அவரோட அந்த கட்சிக்கு இன்னும் மேலும் வலு சேர்க்கும். இந்த மாதிரி பாரு இவர் வந்துட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, எவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க, அப்ப நம்ம கண்டிப்பா இவரு தான் ஓட்டு பண்ணணும் அப்படின்னு. இது விஜய் அவருக்கு வந்துட்டு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும். இதெல்லாம் யோசிச்சுதான் விஜய் அவர்கள் 2025 எண்டுல அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான காரணம். அண்ட் அதே மாதிரி விஜய் அவர்கள் பண்ற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கால்குலேஷனோட பயங்கர பிளானோட தான் பண்றாரு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த 2023 2024 இந்த கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு நடத்தினார் இல்லையா. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா 10th விட்டுருங்க, +2 மாணவர்கள் முக்கியமாக மாவட்ட ரீதியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்துட்டு விருது வழங்கியிருந்தாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2023 2024 இந்த +2 முடிச்சவங்களுக்கு அவர் அந்த விருது வழங்கினார் இல்லையா. அவங்களாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் பொருளாதாரம் அதை பத்தி பெருசா யோசிக்கிறத தாண்டி இவங்க எல்லாம் ஜென்ரலா யோசிக்கக்கூடிய விஷயமா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து நின்று பண்ணாரு அப்போ நாம அவருக்கு ஓட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க யோசிச்சு அந்த வாக்கு செலுத்துற விதமே கண்டிப்பா 2026 இருக்கும். அண்ட் மாணவர்கள் கண்டிப்பா 2026 வாக்கு செலுத்தும் போது அவங்களோட பெற்றோர்கள் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கு பாதியாவது விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த கல்வி விருது வழங்கும் போது அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருந்தார் இல்லையா. சர்டிபிகேட் கொடுத்துட்டு முக்கியமா போட்டோ வேறு எடுத்திருந்தார், அது ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரி. ஸோ அது
அந்த விருது வாங்கின எல்லாரோட வீட்லையும் கண்டிப்பா அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த போட்டோ இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து விஜய் அவர்களை நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்ற ஒரு மனநிலை கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கலேன், யாருமே வந்துட்டு இந்த தோல் மேலே கை போட்டு ஃபோட்டோ எடுத்து நானும் உங்களில் ஒருத்தன் தான், என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சிங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஹீரோக்குள்ள நிறைய பேர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச சூர்யா சார், ஸோ அவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக எலாபரேட்டாக பண்ணது விஜய் அவர்கள் தான், முக்கியமாக ஒரு அரசியல் நோக்கத்தோட. ஸோ அந்த ஃபோட்டோ வீட்டில் இருக்கும்போது அட நம்ம வீட்டு பையன் பா, சரி ஓகே நம்ம வந்துட்டு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு 2026 வாக்கு செலுத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு அரசியல் கால்குலேஷன் தான். ஸோ அந்த அரசியல் கால்குலேஷன் அந்த ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த விருது வழங்கும் விழாவே நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்களோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில வயசானவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள், ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் வயசானவங்களா இருப்பாங்க தவிர மற்றபடி அந்த உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் அதை தாண்டி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11-12 வயசுல வந்து விஜய் ஃபேன் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டராக இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே விஜய் வாக்கு செலுத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, தளபதியா இருந்த விஜய் அவர்கள் இப்ப தலைவரா மாறினதுக்கு அப்புறம் அவரோட ரசிகர்கள் இப்ப விஜய்க்கு தளபதியா மாறி அவங்க செயல்படணும். இதுக்கு முன்னாடி ரசிகர்கள் சண்டை போட்டிருப்பாங்க, இந்த விஜய் அஜய் சண்டை, விஜய் சூர்யா சண்டை, விஜய் ரஜினி சண்டை அப்படின்னு. பட் இப்போ அவங்க சண்டை போட வேண்டியது பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி அரசியல்வாதியும் கூட சண்டை போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு கிரிமினல்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா முன்ன மாதிரி இந்த அரசியல்வாதிகள் இந்த நீதி நேர்மையெல்லாம் செயல்படுறதெல்லாம் கிடையாது. உங்களை காலி பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எந்த வகையில வேணா காலி பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் விஜயோட ரசிகர்கள் தயாரா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கக்கூட இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூட இந்த ஏழ்மை நிலை, இந்த சமூகத்துடைய இப்போதைய அந்த சூழல், இந்த சமூகத்தோட இந்த அரசியல் பொருளாதார வரலாற்றை பத்தி விஜயோட ரசிகர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அடிப்படை அரசியல் வந்துட்டு கவனமா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு இந்த புக்கை பார்த்து படிச்சு வர்றது கிடையாது. இந்த களத்துல இறங்கி செயல்பாடுகள் மூலியமா தான் அந்த அடிப்படை அரசியல் வந்துட்டு தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா விஜய் அவர்களுக்காக இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணி ரீல் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மாட்டினீங்கன்னா உங்களை வச்சு ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த அரசியல் இடையூறுகள்லாம் தாண்டி அவரோட முதல் மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிச்சாலே அதுவே அவரோட கட்சி கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான். அந்த முதல் மாநாட்டிலே தெரிஞ்சிடும் அவரோட அந்த ரசிகர்கள், அவரோட அந்த தொண்டர்கள்லாம் இருக்காங்களே அவங்க எவ்வளவு மெச்சூரிட்டியா நடந்துக்கிறாங்க. அந்த சண்டை சச்சரவு இல்லாம, முக்கியமா ஒரு மாநாடுன்னு போனா அந்த குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது அதெல்லாம் இல்லாம அவங்க எவ்வளவு மெச்சூரிட்டியா நடந்துக்கிறாங்க அப்படின்றது அந்த மாநாட்டில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த மாநாட்டின் வழியா தான் ஒரு கட்சியோட கொள்கை, அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வெளிவரும். ஸோ அவரோட முதல் மாநாட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாம தெளிவான அரசியல் சிந்தனையோடு அந்த மாநாட்டை அவர் நடத்தி முடிச்சாலே அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அவரோட மாநாட்டில் இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயங்கரமா கருத்து பேசுறாருல, ஸோ அந்த மாதிரிலாம் பேசாம எல்லாரையும் பொதுவாக அரவணைச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த வேலையின்மை, இந்த லஞ்சம், இந்த கல்வி, ஸோ அதை பத்தி அது சம்பந்தமாக பேசி கண்டிப்பாக மூவ் பண்ணி கொண்டு போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2026 எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கண்டிப்பா சிஎம்லாம் ஆக மாட்டாரு. பட் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்தை காட்டுவார். ஓகே நானும் களத்துல இருக்கேன், என்னோட ஸ்ட்ரென்த்தை பாருங்க, எனக்கும் அந்த ஓட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும். எனக்கு தெரிஞ்ச 2026 எலெக்ஷன்ல 8 to 10% வாக்குகள் அவர் பெற்றிருந்தாலே அவரோட கட்சி கொண்டு அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறது தான் அந்த பெர்சன்டேஜ், இல்லை அதையும் தாண்டின அந்த பெர்சன்டேஜ். இந்த 8 to 10% எடுத்தாலே அது வந்து அவரோட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் மீது இருக்கிற ஒரு அன்புனாலையும் இந்த மற்ற கட்சிகள் மீது இருக்கிற வெறுப்புனாலையும் ஓகே நான் விஜய்க்கே வாக்கு செலுத்திருப்பா அப்படின்னு வாக்கு செலுத்தி ஒரு 15% கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தமிழக அரசியல ஒரு அசைக்க முடியாத சக்தியா விஜய் அவரோட கட்சி இருக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாம போன வரலாறுன்றது இந்த தமிழக அரசியல் இருக்கு இல்லையா. ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரு 15% வரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அசைக்க முடியாத சக்தியா இருப்பாரு. 8 to 10% அப்படின்றது அவர் வந்துட்டு தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். இந்த 8 to 10% வாக்கு அவர் கிடைச்சது அப்படின்னா அவர் வந்துட்டு எந்த கட்சிகளும் பகிர்ச்சிக்க விரும்பவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர் கூட சமரசமா போய் அலைன்ஸ் வைக்க தான் பார்ப்பாங்க. மேபி விஜய் அவர்களே கூட வந்துட்டு ஓகே அடுத்த எலெக்ஷன்ல இவங்க கூட அலைன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரதான் அவருக்கு வந்துட்டு புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இந்த அலைன்ஸ் வச்சு வரதான் அவருக்கும் அவரோட அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா தமிழக அரசியல் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளோட அந்த பேஸ் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங். எத்தனை பேர் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க தான் வாக்கு செலுத்தவங்க தவிர இந்த நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பார்த்தலாம் இங்கே வாக்கு செலுத்ததே கிடையாது. ஸோ அதனாலதான் விஜயகாந்த் சாரே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சுதான் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்தார். இத்தனைக்கும் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அப்படி இருந்தும் அவருமே அலைன்ஸா வச்சிருந்தாரு. ஸோ விஜய் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன் வந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாரு அப்படின்னா யாருமே அவர் பெருசா பகிர்ச்சிக்கு போறதே கிடையாது. மேக்சிமம் அவரோட தோழமையா போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் விஜய் அவர்கள் வந்துட்டு பெருசா குடைச்சல் கொடுக்காம இருப்பாங்க. பட் இதனால யாருக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் அட்டன் பண்றதுனால யாருக்கு பாதிப்பா இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு பயங்கர பாதிப்பா இருக்கும். ஏன்னா
விஜய் அவர்கள் எலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா அவர் என்ன பண்ணாரு, அந்த வாக்குகள் வந்து பிரிக்க தான் செய்வார். ஏன்னா அந்த நாம் தமிழர் கட்சியிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர்ல ஒரு 20 பேர் விஜய் ரசிகரா இருப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு விஜய்க்கு தான் வாக்கு செலுத்தலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்குள்ள வரலாம். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சிகளா இருக்குல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஜயோட கட்சி வருகை அப்படின்றது ஒரு பெரும் தலைவலியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் அந்த ஜாதி வாக்கு வச்சுதான் இந்த அரசியல்வாதி கிட்ட பேரம் பேசி பொட்டி வாங்குறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில இந்த ஜாதி கட்சி அரசியல் நடத்துறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கையில வந்துட்டு ஒரு 15,000 வாக்குகள் வச்சிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட அந்த தொகுதியில ஜெயிக்கக்கூடிய ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாவே அந்த வாக்குகள் வந்துட்டு அந்த தொகுதியில இருக்கும். அவங்க அதை வச்சுதான் இந்த பெரிய அரசியல் கட்சிகள் போயிட்டு பேரம் பேசி பொட்டி வாங்குறது. ஓகே எனக்கு நீங்க இந்த எலெக்ஷன்ல பொட்டி கொடுங்க, எங்க ஜாதி ஓட்டு அப்படியே உங்க கட்சிக்கு நாங்க போட சொல்றோம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் பேரம் பேசுவாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்க அந்த 15,000 வாக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கண்டிப்பா எல்லா ஜாதிலையும் விஜய் அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கதான் செய்யும். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, எங்காலே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் நான் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து விஜய் அவர்கள் வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 15,000 வாக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாதி வாக்கு ஒரு 7,000 ஒரு 8,000 விஜய் அவர்கள் பிரிச்சிட்டாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஜாதி ஓட்டை வச்சு அரசியல் பண்ணி இந்த பொட்டி வாங்குற அந்த ஜாதிக்காரங்களால அரசியலே பண்ண முடியாம போயிடும். அப்ப மத்த அந்த பெரிய கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, வாண்ட இருந்த வாக்கு எல்லாத்தையும் விஜய் அவர் பிடிங்கிட்டு போயிட்டாப்ல, அதுக்கப்புறம் உனக்கு நான் ஏன் போட்டி கொடுக்கணும், அதுக்கு நான் அவங்ககிட்டே அலைன்ஸ் வச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது அந்த ஜாதி கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்களையும் விஜயோட ரசிகர்களையும் இவங்க வந்து நம்ம ஜாதிக்கு எதிரானவங்க, அதனால இவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தக்கூடாது, அவன் பாரு நமக்குலாம் எவ்வளவு எதிராக பேசுறான், இவனுக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கும் அந்த ஜாதி கட்சிக்கு எதிராக விஜயும் விஜய் கட்சியும் விஜய் ரசிகர்களையும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விஜயர்களும் விஜயோட அந்த கட்சி உறுப்பினர்களும் முக்கியமா விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட அந்த அரசியல் எதிர்காலம்ன்றது கணிக்கப்படும். ஸோ இந்த 2026 எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜயர்கள் சிஎம் ஆக போறதே கிடையாது. அப்போ 2031 எலெக்ஷன் வரைக்கும் அவர் வந்து அவரோட கட்சியை வழிநடத்தான் ஆகணும் இல்லையா. அதனால அவர் கண்டிப்பா திரும்ப திரைப்படங்கள் நடிச்சுதான் ஆகணும். இன்னொன்னு திரைப்படங்கள் மூலயமா அவரோட அந்த கொள்கைகளையும் அந்த கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவர் வந்துட்டு இந்த தெருமுனை கூட்டம் அந்த மீட்டிங்லாம் போட்டு ஒரு 100 மீட்டிங் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அதை அவரோட ஒரே திரைப்படத்துல தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தலாம். இது வந்து ஒரு எம்ஜிஆர் அவரோட அந்த ஸ்டாட்டிக்ஸ். இதை தான் எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் அவரோட திரைப்படங்கள் மூலயமா மக்கள்கிட்ட எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதை அவங்க திரைப்படத்தின் மூலமா பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு கண்டிப்பா பணம் வேணும். இங்க வந்துட்டு 2026 அவர் சிஎம் ஆக போறதே கிடையாது. ஸோ 2031 வரைக்கும் அவர் கட்சியை வழிநடத்தணும். அதுக்கு வந்துட்டு பல தெருமுனை கூட்டங்கள் மீட்டிங் எல்லாம் போடணும். ஸோ இதுக்கெல்லாம் அவருக்கு பணம் வேணும். ஒரு கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை வழிநடத்துறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த யானை கட்டி தீனி போடுற கதை தான். ஸோ அதுக்கு பணம் வேணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக திரைப்படம் நடிச்சுதான் ஆகணும். ஒரு திரைப்படத்தை நடிச்சாலும் அவருக்கு 200 கோடி கிடைக்குது அப்படின்னா அந்த 200 கோடி எடுத்து அவர் வந்து அந்த எலெக்ஷன் போட போறாரு, அவ்வளவுதான். ஸோ அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரோட கை காசை செலவு பண்ணிட்டே போயிடும். ஸோ விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனை மிக கவனமாகவும் தீவிரமாகவும் அந்த எலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு 2027 or 2028 அவர் திரும்பவும் திரைப்படங்கள் நடிக்க தான் போறாரு. அவரோட அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் அவரோட அந்த திரைப்படங்கள் வாயில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அவரோட அந்த எதிர்கால அரசியல் கொண்டு ஒரு மிக பயனுள்ளதா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கண்டிப்பா விஜய் அவர்கள் கவனமா தான் செய்வாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க இந்த ஒப்பாரி வைக்கிறீங்களா, ஐயோ இது அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அவர் எலெக்ஷன் முடிச்சுட்டு திரைப்படம் நடிக்க தான் போறாரு. அது ஜஸ்ட் அந்த 2026 அது ஒரு வருஷம் பிரேக் தான். இப்போ ரஜினி சார் பாத்தீங்க அப்படின்னா பாபான்னு ஒரு படம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் எனக்கு சினிமாவே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு சந்திரமுகின்னு நடிச்சாரு. ஸோ அந்த 3 வருஷம் கேப் இருந்து இவ்வளோ ஏன் நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துங்க, இந்த எதிர்க்கும் துணியின் திரைப்படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இன்னமும் அவரோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆகல. இதெல்லாம் விட அஜித் சாரோட திரைப்படங்கள் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுது. ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ கேப் விட்டு வராங்க. விஜய் அவர்கள் அந்த 1 வருஷம் தான் பிரேக் எடுக்கிறாரு. இதுக்கு ஏன் இவ்வளோ ஒப்பாரி வைக்கணும்? இதெல்லாம் அஜித் சாரோட திரைப்படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க இந்த சோசியல் மீடியால முக்கியமாக இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இவனுங்க பேசுறத வச்சுலாம் ஐயோ இதுதான் கடைசி படமா இதுக்கு நடிக்க மாட்டாரா அப்படின்னா தயவுசெய்து நினைக்காதீங்க. எப்பயுமே ஒரு கருத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வரலாற்று நிகழ்வுகள் இப்ப நடந்தது இனிமே எப்படி நடக்கும் அப்படின்னு அதை நம்ம கெஸ் பண்ணி தான் சொல்லணும். ஆனா இங்க இருக்கிறவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா அப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை வச்சு எமோஷனலா எப்படி அட்டாக் பண்ணி எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். இந்த கள நிலவரத்தை ஆராயிறது, இந்த அரசியல் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எப்படி இருந்தது, நடிகர்கள் எப்படி இருந்தாங்க, இந்த தமிழ் சினிமா எத்தனை அரசியல்வாதிகளை பார்த்துருக்கு, இந்த அரசியல் எத்தனை சினிமாக்காரங்களை பார்த்துருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க பெருசா யோசிக்கலாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு சொல்லி காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மட்டும் தான் அவங்க நோக்கமா இருக்கே தவிர மக்களுக்கு ஒரு சரியான விஷயத்தையோ இல்ல கல நிலவரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு பெரிய விருப்பம் இருக்கிறதே கிடையாது. உங்களுக்கு இந்த விஷயத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு எலெக்ஷன் டைம்ல எம்ஆர் ராதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை வந்து அதுல எம்ஆர் ராதா அவர்கள் சுட்டதுனால எம்ஜிஆர் அவர்கள் கழுத்துல வந்து குண்டடிப்பட்டது. அது அந்த பிரச்சனை நடந்தது அப்படின்றது அது வேற ஒரு பிரச்சனை. ஆனா
அதை எலெக்ஷனுக்காக பயன்படுத்தி இது வந்துட்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு தாக்குதல் தான் அப்படின்னு எலெக்ஷனுக்காக பயன்படுத்தி எம்ஜிஆர் கழுத்துல பேண்டேட் போட்ட மாதிரி ஒரு போஸ்டரை தெருவுக்கு ஒட்டி அதுல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சிருந்தாங்க. அவர் சார்ந்த கட்சியும் ஜெயிச்சது. கிட்டத்தட்ட அதே அந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸ் தான் இப்போ இவங்க பயன்படுத்துறதும். இதுதான் விஜயோட கடைசி படம், இதுதான் விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியே இதை எலெக்ஷனுக்கும் அந்த விஜயோட 69வது திரைப்படத்தோட அந்த பிசினஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. அதுதான் விஷயம். ஸோ அந்த திரைப்படத்துக்கு இப்படிலாம் ஹைப் கொடுத்தாங்க அப்படின்னா அது அந்த திரைப்படத்தோட பிசினஸை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும். அதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயோட அரசியலுக்கு வரும்போது பாத்தியா எங்காலும் அவரோட கடைசி திரைப்படத்தை கூட எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸா, மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனா முடிச்சுட்டு அவர் வராரு. ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டு அரசியலுக்கு வராரு. அப்ப அவர் தான்ப்பா இந்த மாதிரி ஆள் தான்ப்பா இந்த அரசியலுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த சிம்பத்தில அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, எலெக்ஷன்லையும் அவங்க நினைச்சது நடக்கும், அதே மாதிரி அந்த படத்தோட அந்த மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனும் அவங்க நினைச்சது நடக்கும். இது முடிஞ்சு திருப்பி அவர் 2027 2022 திரும்பியும் திரைப்படத்தில் நடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் நம்மால் திரைப்படத்துக்கு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தோட ஹைப்பையும் இன்னும் ஏற்றி விட்டுறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்க பிசினஸ் சக்சஸ் தான். இதுல ஒரு சில பேர் அவர் ஒரு திரைப்படத்தை இந்த டேட்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே அதுல இருந்தே அவர் பின்வாங்க மாட்டாரு. அப்புறம் இனிமே நான் திரைப்படத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எப்படி நடிப்பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் திரும்ப திரைப்படங்கள் நடிக்க தான் போறாரு. இந்த வீடியோ இங்கதான் இருக்க போது நாமளும் அவர் திரைப்படம் நடிக்கிறத பார்க்க தான் போறோம். ஆக்சுவலா இந்த விஜய் ரசிகர்கள் பண்ற அலப்பரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, இந்த தாய்மாமன் திரைப்படத்துல இந்த மணிவண்ணன், கௌதமணி, சத்யராஜ் சார் 3 பேர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து அந்த திரைப்படத்தில் இப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா, நான் இனிமேல் திரைப்படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஜய் ரசிகர்களை ஃபீல் பண்றாங்க இல்லையா. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி மணியன் அவர்கள் சொல்லுவாங்க நான் அரசியல் ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லும்போது சத்யராஜ் சாரும் கவுண்டமணி சாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுவாங்க. திடீர்னு கவுண்டமணி சரிப்பா நான் அரசியல் போல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. ஆனா கவுண்டமணி சார் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தேம்பி அழுதுட்டே இருப்பாரு. அப்போ சத்யராஜ் சார் பயங்கரமா கலாச்சிருப்பாரு. எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. ஆடா பாவீங்களா, ப்ராக்டிக்கல் என்னன்னே தெரியாம நீங்க இப்படி இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த காமெடி தான் எனக்கு இவங்க கூட அந்த கம்பேர் பண்ணி பார்க்கவே தோணுச்சு. அரசியல் இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா சரி நான் விலகலான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கன்னு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க, அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப்சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம், நீங்க வசமா மாட்டிக்குவீங்க.